Pravancha Serene. Happiness inspired unlimited luxury at Saligramam. செங்கோட்டையன் அவர்களுக்கு மின்னம்பலம் வாயிலாக கேட்குறேன். நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் என்னவென்றால், ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டீங்க, மறுநாள் சென்னைக்கு போகிறீங்க, சென்னை போயஸ்காரில் போய் சின்னம்மாவை சந்திக்க போகிறீங்க, அனைவரும் ஒருங்கிணைக்க போகிறீங்க, அப்படி தான் நாங்கள் நினச்சோம், அவளோடு எதிர்பார்த்தோம். அன்று தொட்டு இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியாது. அவர் இந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம், முக்கிய அமைச்சராக இருக்கலாம், எங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அவர் வேண்டான்னு சொல்ல வரல, தலைமை வைக்க முடியாது. இல்லை, இதுதான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தலைமையை மாற்றணும்னு சொல்கிறதா சார்? எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலர், அவர் தான் இந்த இயக்கத்தினுடைய சொந்தக்காரர், இந்த இயக்கத்துக்கு ராஜா எல்லாம் அவர் தான் நினைச்சு நாங்க போய் பொதுக்குழுவால நியமிக்கப்பட்டவர் தானே. அவங்க லெட்டர் பேர்ல அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களா, அதை அவங்க தியாகம் செஞ்சுட்டு வருவாங்களா ஒன்றிணையும் போது? பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு, மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை ஒன்று. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தன்னை நிரூபிக்க முடிஞ்சுச்சா? கடந்த 20% வாக்குகள் வாங்கியிருக்காரு. முப்பரக்கா விழுந்து மூக்கு உடைஞ்ச அப்புறம் என் பிசில மண் விட்டுறது சம்பந்தம் நீங்க பேச வேண்டிய பேச்சு, நீங்க பேசக்கூடிய பேச்சு. அப்போ சசிகலா அவர்களுக்கு அதிமுகவினுடைய நலன் முக்கியமா இல்ல தன்னுடைய பதவி முக்கியமா? நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதே நிலை இருந்தா திமுக ஏத்துக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க, நீங்க பாஜகவும் ஏத்துக்கிறது, திமுக ஏத்துக்கிறது. ஏன்னா திமுக வெற்றிக்காக தான் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா எங்கு சென்றாலும் திமுகவினுடைய பி டீம் என்றாலே எடப்பாடி கம்பெனி தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்து இருக்கிறார் திருமதி வி.கே. சசிகலா அவர்களின் ஆதரவாளர் மரியாதைக்குரிய தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் விஷால். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தற்பொழுது அதிமுக விவகாரத்தை நீங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு தலைமைக்கு 10 நாள் கெடு விதிக்கிறேன், அதிமுகவில் பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு. முதல்ல அதிமுகவில் தற்போது நடக்கக்கூடிய இந்த விவகாரத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போனதையும் எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக? இல்லை, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக அந்த கட்சியில் பழம்பெரும் ஒரு மூத்த அமைச்சர். அவர் அதுக்கடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர், கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர். அந்த காலகட்டத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தவர் தான், ஒரு சிறிய சிறிய பொறுப்பை வகுத்தவர் தான். அந்த நேரத்தில் அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் பல நாள் கழித்து தான் பார்க்க முடியும் திரு எடப்பாடி. அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தவர், அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் இன்று அவர் ஒரு சில ஆலோசனைகள் சொல்லுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இது மாதிரி போகிற இடமெல்லாம் வந்து தொண்டர்களுடைய மனக்குழப்பம் இருக்கிறது, கட்சி ஒன்று சேர வேணும். பொதுமக்களும் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஒன்று சேராமல் நாங்கள் வாக்களித்து என்ன புண்ணியம், முதல் நீங்கள் ஒன்று சேருங்க, முதல்ல உங்களோட கட்சி வாக்குகள் சிதறடிக்கப்படுது, அப்புறம் நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் வாக்களித்து என்ன புண்ணியம், அதில் மறுபடியும் திமுக வரும், முதல்ல நீங்கள் ஒன்று சேர்ந்து நின்றா போதும், நாங்கள் பொதுமக்கள் ஆதரவு பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. ஒரு 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர் குழு எங்கே போகிறாங்க, சேலத்துக்கு. இன்றைய அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறாங்க. போகும்போது அதை கேட்டு கள ஆய்வு செய்யணும், அவர் தான் வந்து ஒரு கட்சியை வழிநடத்த முடியும். அதை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விட்டுட்டு அது பார்த்துக்கலான்னு விட்டுட்டார். தொடர்ச்சியாக வந்து இவர் சொல்கிறார், அறிவுறுத்துறாரு, எப்பா நான் அனுபவப்பட்டவன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்துச்சு, கட்சியிருந்து விலகி போனவங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி அணுகுமுறை வைத்து மறுபடியும் இணைத்தார், அம்மா காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அம்மா காலகட்டத்தில் அம்மாவை எந்த அளவுக்கு வசைபாடணுமோ விமர்சனம் பண்ணவங்க அத்தனை பேர்த்தையுமே கொச்சையாக பதிவு செய்து அத்தனை பேர்த்தையுமே மறுபடியும் அழைத்து பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க அம்மாவாங்க. அதனால தான் அரசியலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பாதைக்கு நம்ம போவோம். யார் வேண்டாம் விருப்பம்னு பேச வேண்டாம், எல்லாத்தையும் அழைச்சி பேசுவோம், யாருக்கு என்ன முக்கியத்துவம் கூட கொடுப்போம், நம்மளுக்கு கட்சி வெற்றி பெறணும், அடுத்தடுத்து நம்ம அதிகாரத்துக்கு வரணும். இதே நிலை நீடிச்சுக்கிட்டு இருந்தால் தொடர்ச்சி நம்ம தோல்வியில் போகிறோம் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி பார்க்குறாரு. அது எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் சார்ந்து நிறைய அமைச்சர்கள் இப்போ அவர் குரல் கொடுத்துட்டாரு, இவங்க குரல் கொடுக்கல. அப்போ இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி செவிடங்காதல சங்குன்ற மாதிரி அவருக்கு தெரியுது. அவர் அப்படித்தான் மக்களுக்கு காமிக்கிறார். என்ன சொன்னாலும் ஏங்காது செவிடு, ஏங்காதில் ஏப்பா சொல்கிறீங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நீங்கள் ஒரு பொறுப்பாளர், முக்கிய பொறுப்பாளர், தொண்டர்களுடைய மனநிலை அறிந்தவர்,
கட்சியினுடைய மனநிலை அறிந்தவர், அதே போல் பிரிந்து கிடக்கக்கூடிய தலைவருடைய மனநிலையும் அறிந்தவர். சரி, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டீங்க, ஒரு கெடு விதிச்சிட்டீங்க. எதனால் கெடு விதிச்சிங்க, எதுக்காக ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க, எதுக்காக உங்களுடைய தலைமை இது நாள் வரைக்கும் பயணித்த தலைமை யார்? எடப்பாடி பழனிசாமி அவர் தானே. அந்த தலைமையை எதிர்த்து 10 நாள் கெடு கொடுத்தீங்க. எதனால் கொடுத்தீங்க? அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும், கடைக்கோடி தொண்டனுடைய மனநிலையை நம்ம அறிஞ்சு பார்த்து செயல்படணும், இதைத்தானே சொன்னீங்க. இப்போ என்னவாயிட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்த உடனே நீங்கள் நேர ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க, ராமரை பார்க்கணுன்னு போகிறேன்னு சொன்னீங்க, அங்கே போய் அமித்ஷாவை பார்த்துருக்கீங்க. அதே போல் இன்றைய நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் அவர்களை நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்கீங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, எங்கள் மனதில் அதுதான் இருக்கும். அண்ணன் செங்கோட்டையன் நாளைக்கு நேராக எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், இப்போவும் அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன், கடைக்கோடி இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுத்தது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை. அது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த பொதுச் செயலர் இதுவரைக்கும் யாரையும் எதுவும் பேசாமல் ஒன்றுபடுகின்ற ஒரே வார்த்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அவங்கள போய் சந்திச்சுக்கலாமே, ஏன் சந்திக்கலை? ஏன் சந்திக்கல சார்? அதுதான் கேட்குறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு மின்னம்பலம் வாயிலாக கேட்குறேன். நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் என்னவென்றால், ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டீங்க, மறுநாள் சென்னைக்கு போகிறீங்க, சென்னை போயஸ் கார்டனில் போய் சின்னம்மாவை சந்திக்க போகிறீங்க, அனைவரும் ஒருங்கிணைக்க போகிறீங்க, அப்படி தான் நாங்கள் நினச்சோம், ஆவலோடு எதிர்பார்த்தோம். எங்கு பார்த்தாலும் சுவரொட்டிகள், தமிழகம் முழுக்க அந்த ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் செங்கோட்டையனுடைய புகைப்படம், சின்னம்மாவுடைய புகைப்படம், ஓபிஎஸோட புகைப்படம், எங்கே பார்த்தாலும் சுவரொட்டிகள், எங்கு பார்த்தாலும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நேராக போயஸ் கார்டன் போய் சின்னம்மா அவங்களை சந்தித்து, சின்னம்மா மூலியமாக அனைவரும் ஒருங்கிணைத்து தொண்டருடைய கருத்து கேட்பு நடத்தி அதுக்குண்டான வேலைகள் நம்ம செஞ்சிருக்கலாம். இல்ல, அப்படி செஞ்சா அவருடைய வார்த்தையை மீறுற மாதிரி இருக்காது. அவர் என்ன சொன்னாரு, 10 நாள் வந்து கெடு விதிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நானே இதை முன்னின்று நடத்துவேன். அப்ப இந்த 10 நாளைக்குள்ளேயே போய் சசிகலா அவர்களை வந்து சந்திச்சா அவர் சொன்ன வார்த்தையை அவரே மீறுற மாதிரி ஆயிடாதா? சரி, 10 நாள் நீங்கள் கெடு விதிச்சிங்க சார், மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதிச்சிங்க. அந்த கெடுவில் மதிக்காமல் உங்களை கட்சியை விட்டு உங்களை பொறுப்புட்டு நீக்கிட்டாரு, அவருக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேட்குறேன் நான். சரி, நீங்கள் கெடு விதிச்சிங்க, அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர், நான் இன்றைய அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லக்கூடிய ஒரு நபர், அதுக்கு ஒரு ஆய்வுக்குழு ஏற்படுத்தி ஒரு 4 பொறுப்பாளரை போட்டு செங்கோட்டையன் என்ன சொல்லுகிறார், அவர் மேலே அவர் என்ன குற்றம் சாட்டணும், அதை விசாரணை அமைச்சிருக்கணும், விசாரணை ஒன்று அமைச்சிருக்கணும். அதெல்லாம் எந்த இன்னைக்கு சொல்கிறாரு மறுநாள் காலையில் கட்சியிலிருந்து நீக்கம், அவரை மட்டுமல்ல அவரை சார்ந்த அத்தனை பேரும் நீக்கம், அவர்கிட்ட யார் யார் இருந்தாங்களோ அத்தனை பேரும் நீக்கம். அப்படின்ற போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நேராக நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரெஸ் மீட்டில், அது நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி சொன்னீங்க, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து சுய விருப்பத்தோடு சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னீங்களா? அந்த சின்னம்மாவை சந்திச்சிருந்தா செங்கோட்டையனுடைய ஆதரவு இன்னும் கூடியிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மறுநாள் உங்களை கட்சி விட்டு நீக்கின பிறகும் சந்தோஷம் ஏற்றுக்கிட்டீங்க, சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்க, என்ன செஞ்சிருக்கணும்? சின்னம்மாவை சந்திச்சிருக்கணும், அண்ணன் ஓபிஎஸ் சந்திச்சிருக்கணும், புகழேந்தி அழைச்சிருக்கணும், பிரிந்து கிடக்கக்கூடிய கேசி பழனிசாமி அழைச்சிருக்கணும். நிறைய பேர் இவர்களால் நீக்கப்பட்ட, இந்த சுயநலவாதியால் நீக்கப்பட்ட அதிமுகவினுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கு. அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து சென்னையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தா இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி நலன் கருதி இந்த செயலை செய்கிறார் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருப்போம். தொண்டர்கள் நலன் கருதி இந்த செயலை செய்திருக்கிறார். கட்சியை விட்டு நீக்கிருப்பாங்கல்ல. கட்சி மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இன்னைக்கு கட்சி அடிப்படை உறுப்பினர் என்ன சார் இருக்கு? நீங்க வேற எல்லாத்தையுமே நீக்கின பிறகு அப்புறம் என்ன சார் அடிப்படை உறுப்பினர்? லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன் நீ இருந்துட்டு போனா அது பெரிய மரியாதையான்னு கேட்குறேன் நான். உங்களைத்தான் நீங்க சொன்ன மறு நிமிஷம் உங்களை நீக்கின பிறகு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு 4 நாள் கழிச்சு நீக்கிருக்கலாம், உங்களை ஒரு வாரம் கழிச்சு நீக்கிருக்கலாம். விசாரணை அமைச்சு பார்த்தேன், 4 பேரை வச்சு பேசி பார்த்தேன், அவர் அடங்கலை, கட்சி தலைமையை மீறுகிறான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லி மறுநாள் நீக்கம். எதற்காக நான் ஹரித்வார் போகிறேன், ராமரை தரிசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் நேராக போய் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து வராரு. அது ஆனால் கடந்த காலங்கள்லேயே வந்து பாஜக வந்து அதிமுக விவகாரங்களை தலையிடும் பொழுது ஸோ தீர்வை நோக்கி போகிறதுக்காக அவர் ஏன் அமித்ஷாவை சந்திக்கக்கூடாது? தீர்வு கொடுக்கறதே தொண்டர்கள். இந்த இயக்கத்தை வளர்க்குறதும் தொண்டர்கள், அழிப்பதும் தொண்டர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இயக்கம். அதிமுக என்னும் மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பயணிக்கும் பொழுதே உருவான இயக்கம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வரலாறு அதுதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் பயணிக்கும் போது, ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் அங்கிருந்து பிரச்சனையாக வெளியே வராது. அண்ணா இறப்புக்கு பிறகு
அதுதான் வரலாறு. அப்போ அன்று தொட்டு இன்று வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம் புரட்சித் தலைவர் என்ன சொல்லி வச்சார், என்ன பிடிக்காட்டி நீக்கக்கூடிய அதிகாரம் செயற்குழு பொதுக்குழுக்கள்ல கடக்கோடி தொண்டனுக்கு உண்டு, கிளைக்கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகள் தொண்டர்கள் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த தொண்டர்கள் தான் சின்னம்மாவை நியமனம் பண்ணாங்க. அந்த தொண்டர்கள் தான் எந்த தொண்டர்கள் சின்னம்மா சரியில்லைன்னு எல்லார்ட்டையும் மனு கொடுத்தாலும் இல்லையே, உங்கள் சுயநலத்துக்காக, உங்கள் பதவி ஆசைக்காக, உங்களுடைய பாதுகாக்கிறதுக்காக, உங்களுடைய ஊழலிருந்து தப்பிப்பதற்காக ஏதோ செஞ்சீங்க வச்சிங்க. அதெல்லாம் மறந்து தேர்தல் காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதிமுகவினுடைய முக்கிய தேர்தல் இப்போ நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல், அது டெல்லிக்கு உண்டான தேர்தல், அது தேசிய கட்சிக்கு உண்டான தேர்தல். வரக்கூடிய தேர்தல் ஒரு மாநில கட்சிக்கு உண்டான தேர்தல். தன்னை நிரூபிக்க வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதனால சின்னம்மா சொல்கிறாங்க, எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைப்பா, அதிமுக வெற்றி வரணும், வாங்க எல்லாரும் உட்காருங்க, நான் என்னை தாயா நினைங்க, உங்களை தாயத்தை வளர்த்து விட்டேன் நான் இது வரைக்கும். இப்போவும் பிள்ளைகள் தடமாறி போயிருக்கிறது, அவங்களை மறுபடியும் அரவணைத்து நல்ல விஷயங்களை சொல்லி நல்வழிப்படுத்துவதுதான் ஒரு தாயினோட கடமை. அதை தான் இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எனக்கு புறமுதல குத்திட்டாரு, ஓபிஎஸ் அதை செஞ்சுட்டாரு, தினகர் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு யாரும் இது வரைக்கும் படித்து பேசாமல் அனைவரும் ஒன்று சேர வேணும்னு அந்த தாய் தொடர்ச்சியாக சிறை மீண்டு வந்திருந்து இன்று வரை எங்களை கூட சொல்லுவாங்க, கர்ண வேணாம், யாரையுமே நீங்கள் தவறாகன்னு பேச வேணாம், அதிகமாக விமர்சனம் பண்ண வேணாம், அவன் நாளையெல்லாம் எல்லாம் நீங்கள் ஒன்றா இருக்க போகிறீங்க நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷி, எல்லாத்துக்கும் அடையாளம் கொடுத்த ஒரு மனுஷி, எல்லாத்தையும் அதிகாரத்தில் அமர வச்ச மனுஷியை ஏற்றுக்கிற மாட்டாங்களா? ஆனால் இவர்களுக்கு பதவி தேவையா? அதுதான் கடக்கோடி தொண்டை நினைக்கிறேன். இப்போ ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் இப்போ குரலா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ எதுக்காக ஒன்றிணையணும், யாருக்காக ஒன்றிணையணும் சார்? தொண்டர்களுக்காக. தொண்டர்களுடைய விருப்பம் தானே. அம்மாவுக்கு அடுத்தபடியா ஒரு தகுதியான தலைமை யாரை நினைக்கிறாங்க அப்படின்னா சின்னம்மாவை தான் நினைக்கிறாங்க. அம்மாவுக்கு அடுத்தபடியா ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பொறுப்பாளர் நம்ம காலர் தூக்கி நடக்கணும் அப்படின்னா எங்களுடைய பொதுச்செயலர் அம்மாவுக்கு சின்னம்மாவை தவிர்த்து வேற யாரும் நாங்கள் காலர் தூக்கி நடக்க முடியாது. திமுக காரங்களை பார்த்தா காரி துப்புறோம், இன்னும் உங்கள் பொதுச்செயலர் கோமாளி மாதிரி இருக்கேன் அப்படின்னு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால் கடக்கோடி தொண்டனுடைய மனநிலை எங்களுக்கு தெரியுது. இல்லை, ஏன்னா செங்கோட்டையனோட பிரஸ் மீட்டே செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, உண்மையாவே ஒருங்கிணையணும் அப்படின்றது தொண்டர்களுடைய விருப்பம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 100க்கும் மேற்பட்ட தொகுதியில பிரச்சாரம் செய்யறாரு. அங்க யாருமே பேனரை வச்சு ஒன்றிணையணும் இத்தனை நாளா சொல்லல. ஆனா பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஒன்றிணையணும்னு சொல்லி ஒரு இது நடக்குது. இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல கருப்பு கொடி காமிச்சாங்க. இப்போ இவரு வெளியில வந்த பிறகு இவர் எதிராக பேசின பிறகு அதை பெருசாக்கப்படுது. அதுக்கு முன்னாடி ஊடகங்கள் அதை மறைக்குது. எல்லா தொண்டர்களோட உணர்வு அதை காமிச்சிருப்பாங்களா சார்? ஒரு விஷயம் எல்லா இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு இருந்ததா இருந்துச்சு. ஆனால் செங்கோட்டையன் வெளியில் வந்த பிறகும், இவர் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கின பிறகும், இவர் பிரஸ் மீட் கொடுத்த பிறகு அதை பெருசுப்படுத்துகிறாங்க ஊடகங்கள். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இது செங்கோட்டையனால கிடையாது. செங்கோட்டையனுக்காகத்தான் எல்லா இடத்துலையும் கட்சி தொண்டர்கள் பேனர் கட்டி அதெல்லாம் கிடையாது. ஆரம்ப கட்டது இன்று வரைக்கும். ஏன்னா தொண்டர்களுடைய முயற்சி என்ன முயற்சின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த தலைவர் வரும்போது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தலைவர் அந்த பக்கம் வராட்டி தேர்தல் வரட்டும் மாப்பிள்ள, தேர்தலில் உனக்கு நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான உண்மை. அதனால தான் தொடர்ச்சியாக ஆண்டிப்பட்டி தொகுதி என்பது எம்ஜிஆருடைய கோட்டை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கோட்டை. தொடர்ச்சியாக 2 முறை திமுக எம்எல்ஏ. அப்போ இது யாருடைய தீர்ப்பு? யாருடைய தீர்ப்பு? தொண்டருடைய தீர்ப்பு தானே, பொதுமக்களுடைய தீர்ப்பு தானே. யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி காரணம். இதுதான் நம்ம தீர்மானிச்சுக்கணும். 4 தொகுதி தேனி மாவட்டத்தில், ஒரு தொகுதியை வென்றெடுப்பதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டி போட்டிருந்தேன், நான் போடி தொகுதியில். அந்த ஒரு தொகுதியில் வென்றெடுப்பதற்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்படின்றபோது இந்த மீதி இருக்கிற இந்த 3 தொகுதியில் பெரியகுளம் தொகுதி கூட விடுங்க, கம்பம் தொகுதியை விடுங்க, ஆண்டிப்பட்டி தொகுதி 2 முறை வந்திருக்குன்னா, இடைத்தேர்தலும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலும் சரி வந்திருக்குன்னு எப்படி இருக்கும்? அப்போ இது இல்லை, யார் காரணம்? தலைமை தானே காரணம். அப்போ தலைமை சரியில்லை என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டுமா இல்லையா? தலைமையை மாற்றணும்ன்றீங்க எடப்பாடியை. அது என்ன சார், நான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியாது. அவர் இந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம், முக்கிய அமைச்சராக இருக்கலாம், எங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அவர் வேண்டான்னு சொல்ல வரல. தலைமை வைக்க முடியாது. இல்லை, இதுதான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தலைமையை மாற்றணும்னு சொல்கிறதா சார்? ஆமாம், தலைமை சார். இயக்கத்தில் கடக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சராக இருக்கலாம். அது அதிமுகவினுடைய ஒரு 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 நாகரிகமான ஒரு விஷயம். ஏன்னா திமுகனா அது குடும்ப வாரிசாக வந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அடுத்து உதயநிதி, அடுத்து இன்பநிதி, அப்படி வந்துடுவாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவுக்கு அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக யாரும் கனவு கண்டிருக்க முடியாது.
பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு இருக்க முடியாது. அடுத்தடுத்து வாய்ப்பு வரும். அதுக்கு முதலமைச்சருக்கு அடுத்து வரக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் கூட கடக்கோடி தொண்டைன்னு கூட நம்ம தீர்மானிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம், சுதந்திரமான இயக்கம். அந்த இயக்கத்தில் இது எங்க அப்பா வீட்டு சொத்து, இது எங்க பாட்டன் சம்பாரிச்ச சொத்துன்னு எடப்பாடி பழனிசாமி நினைப்பதே தவறுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எடப்பாடி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர் சுயநலமா யோசிக்கிறாரு. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல வந்து ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றாரு. நீங்க ஒரு பக்கம் என்னன்னா தலைமையை மாற்றணும். நீங்க அப்ப 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுமே இங்க இருக்கு இல்லையா? முக்கியமா இல்ல, அப்ப ஒன்றிணைந்தா இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலர், அவரு தான் இந்த இயக்கத்தினுடைய சொந்தக்காரர், இந்த இயக்கத்துக்கு ராஜா எல்லாம் அவரு தான் நினைச்சு நாங்க போய் பொதுக்குழுவால நியமிக்கப்பட்டவர் தானே. எந்த பொதுக்குழு? எந்த பொதுக்குழு? அதிமுகவோட பொதுக்குழுனால. அதுதான் சொல்ல வரேன் தம்பி. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க, நான் கட்சியில் இருக்கிறேன். அம்மா காலகட்டத்தில் இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வாக்களித்தார்களா, ஆதரவு செய்தார்களா? அம்மா காலகட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் வாக்களித்தார்களா? இல்ல. அம்மா காலத்தில் இருந்த கிளைக்கழக செயலாளர்கள் வாக்களித்த இல்ல. எல்லாத்தையும் நீக்கிட்டு அணி பிரிஞ்சு 4-3 ஆக்கிட்டு இவர்களா நியமனம் செஞ்சு ஏல மேலான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை வச்சுட்டு ஏழை விடுவாங்க, ஒரு சொத்தை வச்சு ஏழை விடுவாங்க. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு ஏழை மேலே நடத்துகிறாங்க. அந்த புதுசாக வந்த நிர்வாகிங்க ஏழை மேலே நடத்தி அதில் ஏழை எடுத்ததில் அதிகம் பணம் போட்டு எடுத்தது யார்? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர் பின்தங்கி விட்டார். இதுதான் நடந்திருக்கு. அதிமுகவின் சட்ட விதிகள் படி இவங்க தேர்தல் நடத்தலைன்றேன். நடத்தியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா, இவ்வளோ எதிர்ப்பு வருமா, இவ்வளோ தோல்வி வருமானு கேட்குறேன். இப்போ சசிகலா அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து தயாரா இருக்காங்க, குறிப்பா வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் சொல்றீங்க. அப்போ அவங்க லெட்டர் பேர்ல அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களா, அதை அவங்க தியாகம் செஞ்சுட்டு வருவாங்களா ஒன்றிணையும் போது? ஒரு விஷயம் அம்மா பண்ண தியாகத்துல இவங்க ஒரு தூசிக்கு வருவாங்களா? அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு பொறுப்புல இருந்து ஊழல் பண்ணாங்களா? சின்னம்மா இல்லை மந்திரியா இருந்து ஊழல் பண்ணாங்களா? எம்எல்ஏ வந்து ஊழல் பண்ணாங்களா? கிடையாது. அம்மாவை பழிவாங்கன்ற ஒரே ஒரு எண்ணத்துல திமுக ஒரு பொய்யான வழக்கு, கொலுசுக்கும் செருப்புக்கும் சேலைக்கும் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கை வெளிமாநிலத்தை நடத்தி தண்டனையாக்குறாங்க. எவ்வளோ பெரிய தியாகம்! தன் கணவரை கூட பிறந்தளிட்டு அம்மாவுக்காக 33 வருஷம் வாழ்ந்த அது எவ்வளோ பெரிய தியாகம்! தன்னுடைய சொந்த பந்தங்கள் காரியக்காரங்க இருக்காங்க. அண்ணன் திவாகரன் இருக்கிறாரு, தினகரன் இருக்கிறாரு. அதே உறவினர்கள் எத்தனையோ பேர் அந்த கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னது அதே எவ்வளவு பெரிய தியாகம்! இதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த அம்மா மொத்தத்தில் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த தொண்டர்களுக்காக நான் வர்றேன்னு சொல்றாங்க. தொண்டர்களுடைய எந்த நிபந்தனையும் இல்லாம அப்படின்றதும் சொல்றாங்க. எந்த நிபந்தனையும் இல்லாம அப்படின்னா எந்த நிபந்தனையும் இல்லாம அது ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. சின்னம்மா சொன்னாங்களா? இல்லையே. ஓபிஎஸ் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் எந்த விஷயத்துல அப்படி பேசுறப்ப நம்மளுக்கு தெரியாது. அப்போ சசிகலா அவர்களுக்கு அதிமுகவினுடைய நலன் முக்கியமா இல்ல தன்னுடைய பதவி முக்கியமா சார்? அதிமுகவின் நலன் தான் முக்கியம். அதிமுக தொண்டருடைய கோரிக்கையை தான் அவங்க மனசுல அவங்க வாயில வரக்கூடிய அவங்களுடைய கோரிக்கையை தான் அவங்க பேசுறாங்க. அதிமுகவுடைய நலன் முக்கியன்ற போய்த்த இது நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ இதுக்கு முன்னாடி சின்னம்மா அவர்களை அதிகாரத்தில் அமர்ந்திருந்த சின்னம்மா அவர்களை 4.5 ஆண்டு அமைச்சராக இருந்த அத்துணை பேர்களும் வசப்பாடாம அனைவரையும் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்க தானே பொது மனுஷி. சொல்லுங்க பார்ப்போம். மாநாடு நடத்தி தொண்டர்களை காமிக்கிறது ஒன்று, அது வேற விஷயம். புரியுதுங்களா? அந்த மாநாடு நடத்தி இப்போ விஜய் கூட மாநாடு நடத்தினாரு. 5 லட்சம் பேருன்றாங்க, 2 லட்சம் பேருன்றாங்க. ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க, 1.5 லட்சம் பேர் தான் சொல்கிறாங்க. சரி, எத்தனை லட்சம் பேர் தான் தொகுதிக்கு 5000 வாக்குகள் வாங்க முடியுமா? அவர் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதிமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம் சார். அந்த இயக்கத்தில் 1.5 கோடி தொண்டர்களை விட்டு வச்சுட்டு போனாங்க. யாரு? அம்மா அவங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த 1.5 கோடி தொண்டர்களை 3ஆக பிரித்து வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் 2 கோடி தொண்டர்களை சேர்த்துருக்கோம்னு சொல்கிறீங்க. அதுக்கு மேலே 50 லட்சம் தொண்டர்களை சேர்த்துருக்கோன்றீங்க. ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 19% வாங்கியிருக்கீங்க. 20%. அதை விடுங்க சார், அதுக்குள்ளே கூட்டணி இருக்குல்ல, அது யோசிங்க. நீங்கள் 19% தான் சொல்லுவீங்களே. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 45% வாக்குகளை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கமான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இன்னைக்கு 19% தக்க வச்சு ஒரு எம்பி வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்த காரணகர்த்தா யாரு? எடப்பாடி பழனிசாமி. பேலன்ஸ் 20% தான் இப்ப பிரிஞ்சவர்களா? இன்னும் பிரிவார்கள். அது கூட்டணி கட்சி இல்லையா? நான் என்ன சொல்றேன், கூட்டணி எத்தனை கட்சி இருந்துச்சு அன்னைக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில்? கட்சி இல்லையா? ஜான் பாண்டியன் கூட தான் இருந்தாரு. இன்னும் எத்தனை இயக்கங்கள் கூட இருந்துச்சு? புரியுதுங்களா? அவங்களுக்குலாம் வாக்கு இல்லையா? கிருஷ்ணசாமி வாக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம யோசிச்சுப்பாங்க சார். பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும்ன்றாங்க. பிரிந்தவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு சார்? அவங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சொல்லுங்க. எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? நீங்க சொல்லுங்க. என்ன செல்வாக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தன்னை நிரூபிக்க முடிஞ்சுச்சா? கடந்த 20% வாக்குகள் குப்பரக்கா விழுந்து மூக்கு உடைஞ்ச அப்புறம் என் பிசிஎல் மண் விட்டுறது சம்பந்தம் நீங்க பேச வேண்டிய பேச்சு, நீங்க பேசக்கூடிய பேச்சு. குப்பரக்கா விழுந்து மூக்கு உடைஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் மீசையில மண் விட்டுலங்க, நல்லா தாங்க எந்திரிச்சிட்டான்னு சொன்ன மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அம்மா அவர்கள்
புறக்கணிக்கப்படுகிறார்கள் இயக்கத்திலிருந்து. அன்னைக்கு ஜானகி அம்மையாரோடு தான் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தேர்தல் வருது, வழக்காகுது, தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை முடக்கிறாங்க. சுயேட்சை சின்னத்தை தன்னை நிரூபித்தாங்க. யார்? அம்மா. அவங்க அன்னைக்கு யார் கூட இருந்த சின்னம்மா குடும்பம் நிரூபித்தாங்களா இல்லையா? அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருந்தால் அவர் பெரிய தனிப்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதே மாதிரி பிரிந்தவர்களும் இதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அப்போ இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி நிரூபிச்சிருந்தா இந்நேரத்துக்கு தொண்டர்கள்லாம் வந்திருப்பாங்களே, கட்சி வந்திருக்குமே. ஒரே விஷயம், நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அன்னைக்கு சின்னம் முடங்குச்சு சார், சின்னம் முடங்குச்சு, அலுவலகம் முடங்குச்சு, புரியுதுங்களா? இது எடப்பாடி பழனிசாமி சுயேட்சை சின்னத்தை தன்னை நிரூபிக்க முடியுமான்னு சவால் விடுறப்ப நான் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை தவிர்த்து விட்டு அவர் மட்டும் அவருடைய தொகுதியில் ஏதோ ஒரு சுயேட்சை தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய சுயேட்சை சின்னத்தில் நின்று தன்னை நிரூபிக்க முடியுமான்னு கேளுங்க. அந்த பரீட்சையை நடத்துங்க ஊடகங்கள்லாம். நாங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறோம், அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கிறவங்க, எங்கள் அப்பா வீட்டு சொத்து, எங்கள் போட்டு பாட்டம் போட்டு சம்பாரிச்ச சொத்துன்னு வச்சுக்கிறவங்க, வச்சுக்கிட்டு சரி வச்சுக்கிட்ட பொறுப்பாக நடத்துவேன்னு பார்த்தோம். சரி, நீ அபகரித்து வச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துறையவே அகவத்து, அந்த துறையை வழி நடத்தணும் இல்லையா? வழி நடத்தவும் முடியல. பேராசை, பெருநஷ்டம், 11 தோல்வி. நீ வரக்கூடிய தேர்தல் பின்னாடி வரக்கூடிய அத்தனை நபர்களும் 0 தானே. போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை தேடுனேன், ரோடாக தேடுறேன், எவனும் முன் வரலை, புது புது ஆட்களை போடுற. அவன் 3வது இடம் 4வது இடம் போகிறான். எப்படி? ரெட்டலை சின்னம் வெற்றி சின்னம் 3வது இடம் 4வது இடம், பிஜேபி 2வது இடம், நாம் தமிழர் 2வது இடம், இப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனையாயும் புத்தி தெரியாமல் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப மக்கள் இன்னும் அவரை பார்த்தா வரவேற்பாங்களா சார்? இப்ப நீங்க ஊடகத்தை பார்ப்பீங்க போல் இருக்கு. அவருடைய அந்த புரட்சி பயணம் ஏதோ ஒரு பயணம் போறாரு. அந்த பயணத்துக்கு எப்படி ஆள் சேர்க்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள், அவங்களாம் கூலி வேலைக்கு போறவங்க, 250 ரூபா ப்ளஸ் ஒரு சாப்பாட்டு போட்டணும். 1 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு நீங்கள் 1 மணி நேரம் நிற்கணும்னு ஒரு நிபந்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பாவம், அவங்களுக்கு காசு கிடைக்குது, பொதுமக்கள் சாப்பிட்டு. ஏன்னா இதெல்லாம் ஊழல் பணம் தின்று. எந்த கட்சியில் சார் தன்னெழுச்சியா வருவாங்க? தன்னெழுச்சியா அதிமுக வருவாங்க. நீங்க பாருங்க, தன்னெழுச்சி அதிமுக வருவாங்க. சின்னம்மா சுற்றுப்பயணம் போனாங்க, இடையில புரட்சி பயணம் போனாங்க, மக்கள் பயணம் போனாங்க. எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது. நாங்கள் தானே இருந்தோம். ஜெயா டிவியில் ஒரு அறிவிப்பு வரும், இத்தனாம் தேதி திருநெல்வேலிக்கு வராங்க, இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு ராமநாட்டுக்கு வராங்க, இப்படின்னு அறிவிப்பு தான் வரும். இத்தனாம் தேதி சேலத்துக்கு வராங்கன்னு. தன்னெழுச்சியா வந்திருக்க கூட்டம் தான் அது. 1000 பேர் வந்தாலும் அதுதான் தொண்டன். தென் மாவட்டத்திலையும் கூட்டம் வந்துச்சுல்ல, அது கூட்டம் சேர்க்கப்பட்டது. தன்னெழுச்சி என்பது வேற சார், இது தன்னெழுச்சி கிடையாது. தன்னெழுச்சி என்பது தனக்குத்தானே வரக்கூடிய தொண்டர்கள் தான் தன்னெழுச்சியான. இப்போ ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ எடப்பாடிக்குமே 2026ல வெற்றி பெறணும்ன்றதான் நோக்கம் அப்படின்னும் பொழுது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா அவர் ஏன் பயன்படுத்திக்கல? இல்ல பயன்படுத்திக்கல. அவர் என்ன நினைக்கிறார்? அவருக்கு தெரியாதா? இல்ல அவருக்கு தெரியுது. தெரிஞ்சு முட்டாள்தனமா போறாரு. அப்ப அவருக்கு வெற்றி நோக்கம் கிடையாது. வெற்றி நோக்கம் கிடையாது. வெற்றி இருக்கிற வரைக்கும் நம்ம திமுகவினுடைய கைக்கூலியாக போய் விடுவோம். நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம இதே நிலை இருந்தால் திமுக ஏத்துக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க பாஜகவும் ஏத்துக்கிறது, திமுகவும் ஏத்துக்கிறது. ஏன்னா திமுக வெற்றிக்காக தான் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா எங்கு சென்றாலும் திமுகவினுடைய பி டீம் என்றாலே எடப்பாடி கம்பெனி தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒருவேளை அதிமுக ஒன்றிணைந்து சார், ஆனா அந்த கூட்டணியில பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவை வச்சுக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக வச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியுமா தமிழ்நாடு? ஒரே விஷயம், எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க அம்மாவின் கொள்கையை பின்பற்றி வர்றவங்க, புரட்சியாளர் எம்ஜிஆரின் கொள்கையை அம்மா இறப்புக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வரும் காலகட்டத்தில் அவங்க சொல்லிட்டாங்க, இறந்துட்டாங்க, அந்த கொள்கையை கொஞ்சமாக நம்ம நினைச்சு பார்க்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இடையில அப்படிதான் நடிச்சாரு. அம்மாவின் கொள்கையை பின்பற்றி நீ ஒரு காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி எங்களுக்கு தேவையே இல்லை, எந்த தேர்தலும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரச்சனையோ, மகனுக்கு என்ன பிரச்சனையோ, சம்பந்திக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, கூட இருக்கக்கூடிய சகாக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, உடனே கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை அண்ணாமலை தான் கோரிக்கை, அண்ணாமலை நிற்கிறங்க, வேற ஒருத்தரை போடுங்க. அவங்களுக்கு கொள்கை கோரிக்கையெல்லாம் கிடையாது, அண்ணாமலை தான் எங்களுடைய விஷயம் அப்படின்னு அண்ணாமலை நிற்கிட்டு இன்னைக்கு தேசிய தலைமைக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு பாருங்க எடப்பாடி. நான் என்ன சொல்லுவேன், தேசிய தலைமைக்கு ஆர்டர் போடுறாரா? அவங்க என்ன ஆர்டர் போட்டாங்க, இவர் எப்படி ஓடினார் டெல்லிக்கு, டெல்லியில் போய் எப்படி உட்காந்தாரு, அதுக்கடுத்து இங்கே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இவர் எப்படி போய் உட்காந்தாரு அது தெரியும். என்ன அவர் கோரிக்கை வச்சாரு, நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு. சரி சார், இப்போ இந்த விஷயத்து வரும். இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகனால வெற்றி பெற முடியுமா சொல்லுங்க? எங்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைச்சா பாஜக தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒருங்கிணைந்தாலே போது எங்களுடைய குடும்ப நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால், குடும்ப மெம்பர்கள் ஒன்று சேர்ந்தாலே போதுமானது. அடுத்த வீட்டு தயவு தேவையில்லை, ஏற்று வீட்டுக்காரனை பற்றி பயப்பட அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி அச்சப்பட அவசியமே கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் போதும், எங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் போதும். அதிமுக என்னும் ஒரு மாபெரும் இயக்கம் வெற்றி பெறும். இல்லை
இது எங்கள் அப்பையும் பாட்டையும் போட்டையும் சம்பாரிச்ச சொத்து, நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் எப்படி வச்சுக்கிட்டு இருப்பேன்னா, தொண்டர்களால் மறுபடியும் பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் சாதாரண பதிலாக இருக்காது, அரசியலிருந்து உங்களை அப்புறப்படுத்திடுவாங்க. நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. Traventure Serene. Happiness inspired unlimited luxury at Saligramam. பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை 2 மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்குத்தூண் மதுரை 1. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.